கிலியன் எம்பாப்பே பிரசன்டேஷன் நேற்று சாண்டியாகோ பெர்னாபில் 85,000 ஃபேன்ஸ் முன்னிலையில் வந்து நடந்தது. கிறிஸ்டியானோ ரொனால்டோ 2009 என்ன பிரசன்டேஷனில் பண்ணாரோ அதை அப்படியே கிலியன் எம்பாப்பே 2024 இமிட்டேட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். இப்போ எம்பாப்பே அஃபிஷியலாகவே ரியல் மேட்ரிட் ஸ்குவாடில் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. ரியல் மேட்ரிட் ஸ்குவாடை ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்களேன். நெக்ஸ்ட் சீசன் எம்பாப்பே, வினிசியஸ், ரோட்ரிகோ, க்ரூலர், பெர்லிங்ஹம், வல்வர்டே, சோமெனி, கேமாவிங்கா, ரூடிகர், இந்த மாதிரி எல்லா ஸ்டார் பிளேயர்ஸும் இருக்கிற மாதிரி ஒரு சில டீமுக்கு அமையாது. இப்போ ரியல் மேட்ரிட்க்கு வந்து அமைஞ்சிருக்கு. அதை அவங்க கரெக்டாக யூஸ் பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட்டு 5 to 10 இயர்ஸ்க்கு வந்து இந்த டீமை அடிச்சுக்க வந்து எந்த டீமும் வந்து கிடையவே கிடையாது. ஒரு டைமில் பிபிசி அண்ட் எம்எஸ்என்கிற ட்ரியோ வந்து மிகப்பெரிய பாப்புலரில் வந்து இருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் சீசனில் இருக்க ரியல் மேட்ரிட் அட்டாக்கிங் அதே மாதிரி ஃபேமஸ் ஆக சான்ஸ் வந்து இருக்குது. அதுக்கு அவங்களோட கோஆர்டினேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு அதிகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட் இயர் சாம்பியன்ஸ் லீக் எம்பாப்பே வின் பண்ணுவாரா மாட்டாராங்கிறத கீழே கமெண்டில் வந்து சொல்லுங்கள்.